எனக்கு வந்து காலை நீங்க எதுக்கு அட்டென்ட் பண்ணி பேசுறீங்க? உங்களை தான் அண்ணி கேக்குறேன். நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. அண்ணி உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல பேசிக் மேனர்ஸ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எனக்கு இந்த வீட்ல பிரைவசி இருக்கா இல்லையா? என்னாச்சு திவ்யா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, என் ரூம்குள்ள வந்து என் கால் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு வழக்கம் போல என்கொயரி ஆரம்பிச்சுட்டாங்க. அது யாரு இது யாருன்னு. இவங்க எதுக்குமா ஏன் மொபைல் எடுக்கிறாங்க? மகா ஒன்னு அவளா வந்து போன் எடுக்கல, ரொம்ப நேரமா போன் அடிக்குதே, அதான் மகாவு போய் என்ன யாருன்னு பாரு நான் தான் அமிச்சேன். ஏய், எடுத்து பேச வேண்டியதானே? அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்கேன் எங்களுக்கு தெரியாம? எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவுல 1000 இருக்கும். ஏன் விஷயத்தை தான் உன்கிட்ட சொல்ல முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாதுன்னு. திவ்யா, மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அப்பாவுக்கு தான் வயசாயிடுச்சு, அவருக்கு தான் ஒன்னும் தெரியாது. அவர் சொன்னா அண்ணி உடனே வந்து என் மொபைலை எடுப்பாங்களா? அது மட்டும் மரியாதையா? சரி விடு திவ்யா, இப்ப என்ன, எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏன்னா இவ சொன்ன பொய் எனக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனாலதான் டென்ஷன் ஆகுறா. பொய்யா? மகா என்னம்மா சொல்ற? இவ இப்ப நம்ம கிட்ட பிரியா வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னா, ஆனா போன் பண்ணதே பிரியா தான். ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு கேக்குறா. என்னன்னு நீங்களே இவகிட்ட கேளுங்க. நான் சொன்னது விஷ்ணு பிரியா, இப்ப கால் பண்ணது தேவி பிரியா. நான் ஒண்ணு பொய்யெல்லாம் சொல்லல. சரி, அப்ப தேவி பிரியா விஷ்ணு பிரியா 2 பேர் நம்பரையும் இப்ப நீ காட்டு. விஷ்ணு பிரியாக்கு கால் பண்ணு, ஏது உண்மைன்னு தெரிஞ்சிடும். அண்ணி, நீங்க உங்க லிமிட்டுக்குள்ளே இருந்துட்டா நல்லது. உங்ககிட்ட நான் எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவசியம் இருக்கு, அதுவும் அண்ணி. எனக்கு உன்ன கேள்வி கேட்கிற உரிமை இருக்குன்னா மகாவுக்கும் அந்த உரிமை இருக்கு. என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கே கிடையாது. நீ இந்த வீட்டு பையன், நான் இந்த வீட்டு பொண்ணு. என்னை விட கொஞ்சம் வயசுலாம் அதிகம்னா என்ன கேள்வி கேட்பீங்களா? ஏய், என்ன கிட்ட பேசிட்டு இருக்க? விடுங்க. விடு மகா, என்ன பேசிட்டு என்ன இருக்க? பண்ற? பைய வாங்குற? திவ்யா, அண்ணன்னா அப்பாவுக்கு சமம். இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுறது சரியில்லை. மாமா, இப்பதான் நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. அன்னைக்கு என்ன இடமோ அதே இடம் தான் உங்களுக்கும். அப்பா 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 அப்பா, இந்த வீட்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதே? ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாராவது அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். பா மருமகன், நீ என்னைக்கு காலடி எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ, வந்த நாள்ல இருந்து இந்த வீடு இப்படித்தான் இருக்கு. அத்தை, தப்பு பண்ணது திவ்யா, அத கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அவ பேசுறதெல்லாம் சரியா? என்ன விடுங்க. அவ அண்ணனையே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, அத பாத்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், திவ்யா செல்வத்தை பேசுனது தப்புதான், ஆனா அவ அப்படி பேசுனதுக்கு காரணமே நீதான். நீதான் அவளை அப்படி பேச வைக்கிற. மா, திவ்யா மேல தப்பு இல்லைன்னா அவளுக்கு இவ்வளவு கோவம் வர வேண்டிய அவசியமே இல்லம்மா. அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஏன் சண்டை போடணும்? அத நான் பாத்துக்கிறேன். நீ திவ்யாவோட அண்ணனா பேசினா பரவாயில்லையே, ஆனா நீ மகாவோட புருஷனால அவளை கேள்வி கேட்டுட்டு இருக்க, அதான் உனக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அவங்களுக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் என்ன கேள்வி கேட்க வந்துட்டாங்க? திவ்யா, ஏன் வீட்டை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. இங்க யாரும் குறை சொல்ற அளவுக்கு ஏன் வீட்டுல எதுவுமே நடக்கல. இங்க மட்டும் அப்படி என்ன நடந்துருச்சு? இங்க பாரு, திவ்யா ஏன் வளப்பு, அவ எந்த தப்பு பண்ண மாட்டா. அவளை கேள்வி கேட்கணும்னா நான் கேட்டுப்பேன். வேற யாரும் என் பொண்ண கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பொண்டாட்டிய கேள்வி கேட்க துப்பு இல்ல, கூட பிறந்தவகிட்ட வீரத்தை காட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் திவ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்ப இருக்கும் உங்க எல்லாருக்கும். திவ்யா, நீ உள்ள போமா.